மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு, பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள், ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம். உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வள்ளலார் உடல் இல்லாமல் மறைந்தது எப்படி? வாருங்கள் பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மரணமில்லா பெருவாழ்வை அடைவது அனைவருக்கும் சாத்தியம் என்று கூறியுள்ள வள்ளலாரின் கூற்று பற்றி சத்குருவிடம் மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் கேட்டபோது பூத சித்தி என்ற நிலை குறித்து விளக்கும் சத்குரு வள்ளலார் எத்தகைய நிலையில் தன் உடலை விட்டுள்ளார் என்பது பற்றியும் விளக்குகிறார். சத்குரு எல்லோருமே சொல்லும் போது எனக்கு மறுபடியும் பிறப்பு வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொன்னார். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்ததெல்லாம் கண்டீர் என்று சொல்லிவிட்டு கதை சொல்லவில்லை, பொய் சொல்லவில்லை, சத்தியமாக சொல்கிறேன் என்கின்றார்கள். புனை துறையேன், பொய் புகழேன், சத்தியன் சொல்கிறேன் என்று சொல்கிறார். அவர் தனது உடலை விடுவதற்கு கதவை பூட்டிக் கொண்டார். மறுபடியும் கதவை திறந்து பார்த்தால் வள்ளலார் அங்கில்லை. அங்கிருந்து அவர் அப்படியே கலந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். இதற்கு நீங்கள் யோக நிலைகளோ அல்லது ஆன்மீக அடிப்படையிலோ இது எப்படி சாத்தியம் என்று கொஞ்சம் சொல்ல முடியுமா? சத்குரு: நீங்கள் பிறக்காமல் இருப்பதென்றாலும் அல்லது இறக்காமல் இருப்பதென்றாலும் இரண்டும் ஒரே நிலைதான். பிறந்து இறப்பது ஒரு சுழற்சி. ஒரு சுழற்சியாக இது போய்கொண்டே இருக்கிறது. பிறக்காமல் இருக்கும் உயிருக்கும் இறக்காமல் இருக்கும் உயிருக்கும் வித்தியாசம் கிடையாது. இரண்டும் இரண்டு விதமான சொல்லிக் கொள்ளலாம். ஏனென்றால் எதற்கு நீங்கள் பிறப்பு என்று சொல்கிறீர்களோ, எதற்கு நீங்கள் இறப்பு என்று சொல்கிறீர்களோ, இது இரண்டும் வித்தியாசமானது இல்லை. பிறந்து விட்டீர்கள் என்றால் இந்த வாழ்வை வாழ்வது நடக்கும். வாழ்வது என்றால் தவணை முறையில் இருப்பது. இப்போது நான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியும். ஆனால் நான் மெதுவாக இறந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியும். இறப்பு என்பது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. பிறந்த நாளில் இருந்து தொடர்ந்து படிப்படியாக நடக்கிறது. ஒரு நாள் முழுமையாகிவிடும், அவ்வளவுதான். லௌகீகத்தில் சிக்கியிருப்பவர்கள் மட்டும்தான் இந்த பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு என்பவற்றை பிரித்து பார்க்கிறார்கள். இதை பிரித்து பார்க்க தேவையில்லை. இதெல்லாம் தொடர்ந்து நடக்கின்ற செயல். நம் மனதில் நாம் பிரித்து பிரித்து பார்க்கிறோம். ஏனென்றால் காரண அறிவு எப்போதுமே எல்லாவற்றையும் பிரித்துதான் பார்க்கிறது. இதையும் நாம் பிரித்துதான் பார்க்கிறோம். இது தனித்தனியானது இல்லை. மீண்டும் பிறப்பு வேண்டாம் என்று சொல்கிறவர்களுக்கும் இறப்பில்லாத வாழ்க்கை என்று சொல்கிறவர்களுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. வெளிப்படுத்துகிற தன்மையில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கிறது. பஞ்சபூதங்களின் விளையாட்டு. இப்போது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உடல் என்றால் பொருள், பொருள் என்றால் இந்த பஞ்சபூதங்களின் விளையாட்டு. இதில் காற்று, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம் இந்த ஐந்தும் சேர்ந்துள்ளது. இந்த ஐந்து தன்மையை வைத்துதான் இந்த உடல் நடக்கிறது. ஒரு விதமாக அது விளையாடியது என்றால் உடல் என்று சொல்வோம். இன்னொரு விதமாக விளையாடியது என்றால் அது மரம் என்று சொல்வோம். இன்னொரு விதமா என்றால் அது பூமி என்று சொல்வோம். இன்னொரு விதமாக என்றால் பிரபஞ்சம் என்று சொல்வோம். ஆனால் ஐந்து பூதங்கள் தான் பலவிதமான விளையாடி கொண்டிருக்கிறது. இந்த விளையாட்டை புரிந்து கொள்கின்ற, அனுபவபூர்வமான புரிந்து கொள்கின்ற தன்மைக்கு தான் நாம் யோகா என்று சொல்வோம். ஏனென்றால் யோகத்தில் அடிப்படையாக பயிற்சி என்னவென்றால் பூத சுத்தி என்று சொல்வோம். நீங்கள் எந்த மாதிரி யோகா செய்தாலும் சரி, ஆசனம் செய்தாலும், பிராணாயம் செய்தாலும், தியானம் பண்ணினாலும் பலவிதமான தன்மை இருக்கிறது. எதை செய்தாலும் அவை எல்லாமே இந்த பூத சுத்தி என்கின்ற அடிப்படை பயிற்சியில் இருந்து எடுத்த ஒரு பங்குதான், ஓர் அங்கம்தான். அதிலிருந்து சிறு சிறு பகுதிகளை எடுத்து நாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் அடிப்படையாக இருப்பது பூத சுத்தி. ஏனென்றால் இந்த பஞ்ச பூதங்களிலிருந்து நமக்கு விடுதலை வரவில்லை என்றால்
அதன் மேல் நமக்கு ஒரு ஆளுமை வரவில்லை என்றால் நாம் வாழ்க்கையில் எதை செய்தாலும் நாம் அடிமைத்தனமாகத்தான் வாழ முடியும், வேறு எப்படியும் வாழ முடியாது. வள்ளலார் உடல் இல்லாமல் செய்தது எப்படி? இந்த 5 பூதங்களை நாம் சுத்திகரிப்பதற்கு பூத சுக்தி என்று சொல்வோம். இந்த பூத சுக்தியை நாம் ஒரு நிலைக்கு கொண்டு வந்தால் அப்போது நமக்கு பூத சித்தி என்ற ஒரு நிலை கிடைக்கும். எப்போது பூத சித்தி என்பது நம் கையில் இருக்கிறதோ இப்போது நாம் இங்கே உட்கார்ந்த இடத்திலேயே உடலை இல்லாமல் செய்து விடுவோம். இது உடலை விடுவது அல்ல, நமது உயிர் உடலை விட்டு போவது ஒரு தன்மை. உடலே இல்லாத மாதிரி நாம் பண்ணிவிட முடியும். அதற்கு அவர் சாவி இல்லாத வாழ்க்கை என்று சொல்வார்கள். ஏனென்றால் உடலை இப்படி வைத்திருக்கிறார்கள். நாளைக்கே அது வேண்டாம் என்றால் கலற்றி போட்டு விடுவதுதான், எல்லாவற்றையும் கலற்றி போடுவதுதான். இந்த 5 பூதங்களை கலற்றி போடுபவர்கள் என்றால் போய்விடும். இந்த மாதிரி பல யோகிகள் இப்படி விட்டு விடுகிறார்கள். ஏனென்றால் நான் நாளைக்கு போய்விட்டால் 4 பேர் என் உடலை எடுத்துக்கொண்டு போகிற மாதிரியான தொந்தரவு கூட வேண்டாம் என்று அங்கேயே அவர் எல்லாவற்றையும் விட்டு விடுவது. இந்த பஞ்சபூதங்களை மேல் ஒரு முழுமையான ஆளுமை, இதற்கு நாம் ஆங்கிலத்தில் டிமாட்லேஷன்ஸ் என்று சொல்வோம். இது நிறைமுறை நடத்துகிறது. இப்போது கூட சமீபத்தில் கூட நம்மை சுற்றி இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறது. இது சாமானியமாக நடந்தபோது வள்ளலார் அவர்களுக்கு இப்படி நடந்தபோது கவனித்தீர்களோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தபோது கொஞ்சம் கவனித்தீர்கள் என்றால் சாமானியமாக கொஞ்சம் தண்ணீர் அங்கிருக்கும். தண்ணீர் ஏன் எஞ்சுகிறது? ஏனென்றால் இந்த உடலில் இந்த 5 பூதங்களில் 72% தண்ணீராகத்தான் இருக்கிறது. எனவே நாம் இந்த பூதங்களை கலற்றி போட்டால், மாற்றத்தை எல்லாம் கலற்றி போட்டால் உடல் இல்லாமல் போய்விடும். ஆனால் எல்லா தண்ணீரையும் முழுமையாக நாம் உடைக்க முடியவில்லை. தண்ணீர் அங்கே கொஞ்சம் தேங்கிவிடும். அங்கே எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது என்று பார்த்தால் அவருக்கு எந்த அளவுக்கு அதன் மேல் நிபுணத்துவம் இருக்கிறது என்று நாம் ஓரளவுக்கு பார்க்க முடியும். இதுபோன்று நிர்ணயிப்பதற்கான நாம் சொல்லவில்லை. நான் சொல்வது, யாரோ ஒருவர் இவ்வளவுதான் தண்ணீரை விட்டு போனார், ஏறத்தாழ முழுமையாக இன்னொருவர் கொஞ்சம் அவ்வளவாக விட்டு போனார், மற்றதையெல்லாம் கலற்றி போட்டு விடுவார். ஆனால் தண்ணீரை கலற்ற முடியவில்லை. அது நிறுவிட்டது, தேங்கிவிட்டது. இவர் ஏதோ ஒன்று சொல்லி விட்டு போனாரோ அல்லது மிகவும் குறைவாகத்தான் விட்டு சென்றிருக்க வேண்டும். அதனால்தான் மக்கள் கவனிக்கவில்லை. அதிகமாக இருந்திருந்தால் கவனித்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இந்த பூத சுக்தி பயிற்சி எப்போது ஒரு யோகி முழுமையாக ஆளுமையில் கொண்டு வந்திருக்கிறாரோ அவர் இந்த உடலை எரிக்க தேவையில்லை, புதைக்க தேவையில்லை, சும்மா இல்லாமல் பண்ணிவிடலாம். இது இன்றைக்கும் சாத்தியமா? எப்போதுமே சாத்தியம். ஏனென்றால் அடிப்படையான உண்மை என்பது இயற்கையிலும் சிருஷ்டியிலும் மாறவில்லை. மனிதனின் மனம் மட்டுமே மாறியிருக்கிறது. குடிசையில் இருப்பதற்கு பதிலாக கட்டிடத்தில் இருக்கிறோம். அதனால் உலகம் மாறிவிட்டது என்று நினைக்க வேண்டாம். ஒரு நாளில் போய்விடும் இது எல்லாம். தனி மனிதனுடைய உடலை மட்டுமல்ல, ஏதோ ஒரு பொருளையும் கூட எடுத்து பண்ண முடியும். மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேராசை, பைத்தியம் வந்திருப்பதால் ஏதோ ஒன்றை உருவாக்கி உங்களுக்கு தங்கமாக கொடுத்துவிட்டால் அது பெரிய அதிசயம் என்று நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. நீங்கள் ஏதோ ஒன்றை கொடுங்கள், நான் அதை இல்லாமல் பண்ணிவிடுவேன், அது அதிசயம். ஏனென்றால் இந்த 5 பூதங்கள் மேல் ஒரு ஆளுமை இருந்தால்தான் அதை இல்லாமல் பண்ண முடியும். இல்லாமல் செய்வதென்றால் எடுத்து பாக்கெட்டில் வைத்து கொள்வது அல்லது அங்கே வைத்து கொள்வது அல்ல. அப்படி இல்லை. ஏனென்றால் அது இல்லை என்றால் அதற்கு பிறகு உலகத்தில் பிரபஞ்சத்தில் எங்கே தேடினாலும் அது இல்லை. ஏனென்றால் பஞ்சபூதங்கள் பிரிந்து போய்விட்டன. அதே விதமாக நம் உடலுக்கு கூட பண்ணிக்கொள்ள முடியும். வள்ளலார் அந்த மாதிரி அவருடைய உடலை அப்படி செய்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போது கூட இந்த காலத்தில் கூட அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அப்போது மக்கள் பக்தியாக இருந்ததனால்
அதை மதித்து அதை பெரிய அளவிற்கு கொண்டு சென்றனர். இப்போது சொன்னால் அதற்கு 100 கேள்வி கேட்பார்கள். அவருக்கு கேள்விக்கான பதில் தெரியவில்லை என்றால், ஓ, நமக்கு தெரியாதது ஏதோ இருக்க முடியும் என்று ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் இல்லை. இப்போது நமக்கு தெரியாதது என்றால் அது இல்லை என்றுதான் நிரூபிக்கப் போகிறார்கள். எப்போது ஒரு மனிதன் எனக்கு எது தெரியாதோ அதையெல்லாம் உலகத்தில் கிடையாது என்று அவன் உறுதி எடுக்கிறானோ அது அவனுடைய முட்டாள்தனத்திற்கு கிரீடம் போட்ட மாதிரி. எனக்கு தெரியாதது உலகத்தில் எவ்வளவோ இருக்கிறது என்று பார்த்தால் வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு தெரியாதது உலகத்தில் எதுவும் கிடையாது என்று நினைத்தால் முட்டாள்தனத்திற்கு கிரீடம் போட்ட மாதிரி. மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு, பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள், ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம். உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.